சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் வரை சென்று தமிழக அரசு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. மேலும் தமிழக டாஸ்மாக் அரசு ஊழியர்களிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று மட்டும்தான் விசாரணை முடிவிற்கு வரும் வரை இடைக்கால தடை, அதாவது அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மட்டும்தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திடம் முறையிட்டது. உச்சநீதிமன்றமும் இறுதி தீர்ப்பை வழங்கியது. ஆனால் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணையை நடத்தாமல் ரத்தீஸ், ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்களது வீட்டில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். வீடு புகுந்து கிடைக்கின்ற ஆவணங்கள் அனைத்தையும் தூக்க உள்ளார்கள். அதாவது யார் இந்த இருவர் என்பதை முதலில் சுருக்கமாக நாம் பார்த்துவிடலாம். திருச்சியில் மிக முக்கியமான தொழிலதிபர்கள், சினிமா தயாரிப்பாளர் என்ற தகவல் தற்பொழுது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய நண்பர். கடந்த 3 ஆண்டுகளாக இவரை பற்றியான எந்த ஒரு தகவலும் வெளிவந்திருக்காது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அல்லவா, அப்பொழுது பல்வேறு உண்மைகளையும் அவர் வாக்குமூலமாக கொடுத்து விட்டார். ஆனால் இது ஸ்டாலினுக்கு தெரியாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்த்து கொண்டார்கள். இதற்காகத்தான் காலம் நீடித்து விசாரணையை தொடங்கினார்கள். தற்பொழுது செந்தில் பாலாஜி சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது ரத்தீஸ், ஆகாஷ் பாஸ்கரனை விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்ட பொழுது தலைமறைவாக இருந்தது தெரிய வந்துள்ளது. மீண்டும் இவர்களது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில் முதலாவது கட்ட விசாரணையில் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு 40 லட்சம் ரூபாயும், நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு 20 லட்சம் ரூபாயும், நடிகர் சிம்பு அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாயும் முன்பணம் கொடுக்கப்பட்டதாக ஆகாஷ் அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டார்கள். 3 படங்கள் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்படுவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? ஆகாஷ் அவர்கள் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். இவர் ஒன்றும் அரசு ஊழியர் கிடையாது. ஆகையால் இவரை விசாரணை செய்யலாம். இவர் மூலமாக உதயநிதி சிக்குவார் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டம் போட்டுள்ளனர். நிச்சயமாக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரத்தீஸ் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் நடைபெறும். இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை குறித்து